சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜெயலலிதா பேரவையின் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் தங்கமணி. தங்கமணி, இந்த கூட்டம் ஏன் திடீர்னு நடத்தப்பட்டது? கூட்டத்தில் யார் யாரெல்லாம் கலந்துகிட்டாங்க? அதாவது அதிமுக ஜெயலலிதா பேரவை சார்பில் இந்த கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் 50 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக இந்த கூட்டம் ஏன் இன்று கூட்டப்படுகிறது என்று கேட்டால், நேற்று தமிழக முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா ஒரு அறிவிப்பை வெளியிட்டார். அதாவது தமிழகத்தில் இருக்கின்ற 64,094 வாக்குச்சாவடிக்கும் ஒரு வாக்கு சேகரிப்பாளர் வீதம் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். இந்த வாக்கு சேகரிப்பாளர்கள் அனைவருமே ஜெயலலிதா பேரவையை சேர்ந்த உறுப்பினர்கள். எனவே இவர்கள் வீடு வீடாக சென்று தமிழக அரசின் சாதனைகளை விளக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டிருந்தார். அந்த அறிவிப்பு நேற்று வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்று ஜெயலலிதா பேரவையின் கூட்டம் சென்னை ராயப்பேட்டையில் இருக்கின்ற அதிமுக தலைமை அலுவலகத்தில் கூட்டப்பட்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இந்த கூட்டமானது முக்கியத்துவம் பெறுகிறது. இந்த கூட்டமானது 50 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் இந்த ஜெயலலிதா பேரவையின் மாநில செயலாளர் உதயகுமார் முன்னிலையில் இந்த கூட்டம் நடைபெற்று வருகிறது. மூத்த அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம், நத்தம் விஸ்வநாதன், வளர்மதி, பழனியப்பன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றனர். இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனைகள் இந்த மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. ஏனென்றால் ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு வாக்கு சேகரிப்பாளர் வீதம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இன்று ஜெயலலிதா பேரவையின் அந்த உறுப்பினர்களுக்கு, மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த கூட்டம் நடத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய அறிவுரைகள், ஆலோசனைகள் இந்த கூட்டத்தில் வழங்கப்படுகிறது. தங்கமணி, அடுத்ததா இந்த ஜெயலலிதா பேரவையின் ஆலோசனை கூட்டத்தில் 2016 சட்டப்பேரவை தேர்தல் குறித்து விவாதிக்கப்பட்டதா? அது தவிர வேற என்னென்ன விஷயங்கள் குறித்து முக்கியமா விவாதிக்கப்பட்டது? அதாவது குறிப்பாக 2016 சட்டமன்ற தேர்தலில் எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்த ஒரு மைய நோக்கத்துக்காகவே இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது என்று கூறலாம். ஏனென்றால் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா நேற்று அறிவிப்பை வெளியிட்டதும் உடனடியாக இந்த கூட்டப்பட்டிருக்கிறது. நேற்று தான் அந்த 64,000 பேருக்கும் இந்த வாக்குச்சாவடிகளுக்கும் 64,000 வாக்கு சேகரிப்பாளர் இந்த ஜெயலலிதா பேரவை சார்பில் நியமிக்கப்படுகிறார்கள் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். எனவே மைய கருத்தாக, மைய நோக்கமாக இருப்பது 2016 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை பறிப்பது என்றுதான் இந்த கூட்டத்தின் மைய நோக்கமாக இருக்கிறது. இந்த கூட்டத்தில் முக்கியமாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானங்கள் என்று பார்த்தால், ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒருவர் வீதம் வாரந்தோறும் அந்த வாக்குச்சாவடிகளில் இருக்கின்ற பகுதிகளில் சென்று தமிழக அரசின் சாதனைகளை விலைக்கு கூற வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அது தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. அந்த சாதனை விளக்கத்திற்கு ஒரு பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அம்மா சாதனை விளக்க பிரச்சாரம் என்ற பெயரில் வாரந்தோறும் வாக்குச்சாவடிகளுக்கு சென்று 5,62,00,000 வாக்காளர்களையும் நேரடியாக சந்தித்து தமிழக அரசின் சாதனைகளை விளக்கி கூற வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2016 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் 100% முழுமையான வெற்றியை பெற வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக ஜெயலலிதா மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் நேரடியாக வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து அவர்களிடம் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கி கூற வேண்டும், அவர்கள் செய்த சாதனைகளை பட்டியலிட வேண்டும், அதற்கு தேவையான விஷயங்களை, குறிப்புகளை அவர்களிடம் கொடுக்க வேண்டும். மேலும் இந்த ஜெயலலிதா பேரவை சார்பில் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டு அதன் மூலமாக பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. மூத்த அமைச்சர்கள் இது தொடர்பான அறிவுரைகளை இந்த 50 மாவட்ட செயலாளர்களுக்கும் வழங்கியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் தொகுதி வாரியாக எத்தனை வாக்குச்சாவடிகள் இருக்கிறது, எப்படி யாரெல்லாம் அதற்கு பொறுப்பு, யாரெல்லாம் அங்கு சென்று சந்திக்க வேண்டும், அதில் செயல்படுத்த வேண்டிய செயல் திட்டங்கள் என்ன என்பது குறித்தெல்லாம் ஒரு முழு விளக்கங்கள் கூறிய புத்தகங்கள் அவர்களுக்கு கையேடுகளாக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மாவட்டம் வாரியாகவும் இந்த கையேடுகள் அவர்களிடம் கொடுக்கப்படுகிறது. எனவே 2016 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையிலேயே இந்த கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது.